ஹலோ கைஸ், நான் தான் ட்ரிக்ஸ்டர் கேமிங். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட்லாம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம வந்து மெக்கரேனா அப்படின்ற கேமுக்கு உள்ள தான் வந்திருக்கோம். ஸோ கண்ட்ரோல் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி கொஞ்சம் விளாண்டேன் இந்த கேமு. கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதில் கொஞ்சம் ப்ரோமோ கோட்லாம் இருந்தது. அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியல. கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து அந்த ப்ரோமோ கோட்லாம் போட்டுருவேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து இந்த ரோபோட் பேர் வந்து ஸ்லிங் ஷாட்டாம். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு பேட்டில் ஸ்லிங் ஷாட் வச்சு பண்ணது. இப்போ வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து ஏதோ ஒரு இது அச்சீவ்மெண்ட் மாதிரி என்னமோ வந்து இதை நான் படிக்கல சரியா. அதுக்கப்புறம் இதில் வந்து நிறையா ஃபர்ஸ்ட் பிளட் அந்த மாதிரிலாம் வருது. இதெல்லாம் என்ன பண்ணா இது காட் லைக் அப்படின்னு ஒன்று இருக்காமா, அது என்ன பண்ணால் கிடைக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ இந்த கேமுக்கு நான் ரொம்ப புதுசான ஆள், அதனால கொஞ்சம் எப்படி விளையாடணும்னு கமெண்ட் பண்ணுங்க. கைஸ் நான் நடுவில் கட் பண்ணி தான் போடுவேன். ஸோ ஏன்னா போர் அடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக தான். ஸோ நிறைய பேர் சொன்னாங்க, இதை நிறையா பேர்கிட்ட கேட்டேன், ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா அவங்க இது வியூவர்ஸ்க்குலாம் பிடிக்காது அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் கட் பண்ணி பேசுகிறேன். ஸோ இங்கே இந்த ஒரு ஷீல்டு மாதிரி ஒரு ரோபோட் வச்சுட்டு இருக்கோம். அவன் யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்கள், நான் வாங்கிடுவேன். ஸோ இப்போ அண்டர் த ரேடர் அப்படின்னு என்னமோ வந்திருக்கு. ஹியூமிலியேஷன் நிறையா வருது. ஐயோ தெரியாமல் செவத்துல பேசிட்டேன். ரேம்பேஜ் வந்துச்சு. காட்லைக் வந்துச்சு. ஓ எனக்கு தெரிஞ்சு 10 கில் பண்ணால் காட்லைக் வந்துரும்னு நினைக்கிறேன். ஐயோ இன்டர்நெட் கனெக்ஷன் வேற. ஓகே ஐயோ இன்னொரு தடவையா? இன்டர்நெட் கனெக்ஷன் ரொம்ப கேவலமாக இருக்கு, நான் மாற்றணும். என்ன ஸ்டக் ஆயிடுச்சு கேமு. இப்போ அடிச்சிட்டு இருக்கான். ஐயோ செத்துற போகிறேன், நான் சாவ போகிறேன். அப்பா ஐயோ செத்துட்டேனே. யாரா அவன்? குர்ஷீரா? குர்ஷீர். ஓகே, அவனை வந்து இப்போ நம்ம வந்து கொலை பண்ணணும். ஓ இந்த ரோபோட் தான் நான் வந்து பார்த்தேன். இது ரோபோட் பேர் வந்து ஆரிஸா என்னன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ இதில் வந்து பறக்கிற மாதிரி ஏதோ ஒரு கன் வச்சுருக்கேன். சரி ஓகே, இப்போ நம்ம கேம் பிளே கூட கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். என்னது என்னமோ செட்டிங்ஸில் வர பட்டன் மாதிரிலாம் இருக்கு. ஓ பக்கத்தில் ஒரு ரோபோட் இருக்காங்க, அதை வந்து நமக்கு ஹெல்த் ஏற்றும் போல இருக்கு. டேய் போடா, பின்னாடி போடா. ஐயோ என்னாச்சு? பேட்டில் வின். நம்ம ஃபர்ஸ்ட் வருவோம்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டோம் கைஸ். பை த வே நான் நேமை கொஞ்சம் மாற்றணும், கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க கைஸ். நேமை வந்து மறக்காமல் ட்ரிக்ஸ்டர்னு வச்சிடலாமா இல்லை வேறு எதாவது வச்சிடலாமான்னு சொல்லுங்கள். ஆனால் இப்போ நான் வந்து ட்ரிக்ஸ்டர் தான் வைக்க போகிறேன். கொஞ்சம் காசு செலவாகும்னு நினைக்கிறேன், ஏக்கம் செலவாகும்னு நினைக்கிறேன். நேமை மாற்றிடலாம். என்ன நேம் வைக்க போகிறேன்னா ட்ரிக்ஸ்டர் தான் முடிவு பண்ணிட்டேன் நான். ஸோ அதெல்லாம் கேப்ஸில் வச்சு போட்டுடலாம். ட்ரிக்ஸ்டர். இது 125 ஐகான்ஸா? சரி கொடுத்துருவோம். நான் டிவிஷன் 10ல் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம டிவிஷன் 1 போனால் ஏதாவது ரிவார்ட் மாதிரி கிடைக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நிறைய நல்ல ரோபோட்லாம் தேவை. ஸோ அவள் தான் கைஸ், தேங்க்யூ.